சுவாமி, இந்த திருத்தலம் சுக்கிரஸ்தலம் ஸ்ரீ ஆதிசேஷ மாதவ பெருமாள், திருமால் நகர், நெல்லை. இது பற்றி சில விஷயங்கள். கோவில் அமைவிடம் நெல்லை மாவட்டம், புதிய பேருந்து நிலையம் திருமால் நகருங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் என்ன சன்னதிகள் இருக்குன்னா, கன்னிமூல வலம்புரி விநாயகர் இருக்கார் கன்னிஸ்தானத்தில். பெருமாளுக்கும் விநாயகருக்கும் இடையில விஷ்ணு துர்க்கை அம்பாள் அருள்பாடு செஞ்சுருக்காங்க. சுவாமி ஆதிசேஷ மாதவ பெருமாள் ஆதிசேஷனில் நின்று திருக்கூடத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவியோட இருந்து பக்தருக்கு அருள் பாலிச்சுன்றாங்க. அவருடைய வலது கையில் விசேஷமான தனரேகை இருக்குது. அதில் பெருமாள் கையில் காசு வச்சு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாகவே கொடுத்துட்டுருக்கோம். அங்கே எல்லா பிரசாதத்தோடு கொடுத்துட்டுருக்கோம். தென்கலை வைகானச ஆகம முறைப்படி 5 கால பூஜைகள் இங்கே நடந்துருக்கு. இந்த கோவிலில் விட்டுனா ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஆதிங்கிறது விநாயகர், அந்தங்கிறது ஈசானிய மூலையில் ஆஞ்சநேயர் இருக்க, கன்னி மூலையில் அக்னி மூலையில் சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மரோடு அருள் பாலிக்கிற சன்னதி கடாழ்வார். இந்த கோவிலில் 7 நாளைக்கும் 7 சன்னதிகள் இருக்கு. நீங்கள் திங்கக்கிழமை விநாயகரை சேவிச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை சேவிச்சுக்கலாம், புதன்கிழமை சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுக்கலாம், வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை சேவிச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை விஷ்ணு துர்க்காம்பாள் சேவிச்சுக்கலாம், சனிக்கிழமை பெருமாள் சேவிச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி ஐகிரீவர் உள்ள அருள் பாலிக்கிறார், அவர் சேவிச்சுக்கலாம். குழந்தைகள் படிப்புக்கு லட்சுமி ஐகிரீவர் அருள் பாலிக்கிறார். விசேஷமான ஸ்தலம். இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணி, ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு தெய்வம். 7 பிரசாதங்கள் இங்கே கொடுத்துட்டுருக்கோம். விநாயகர்கிட்ட விபூதியும், விஷ்ணு துர்க்காம்பாள்கிட்ட குங்குமமும், பெருமாள்கிட்ட தீர்த்தம், ஜடாரி, துளசியும், செந்தூரமும் கொடுத்துட்டுருக்கோம். சூப்பர். பொருணை மியூசியம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் போயிட்டீங்கன்னா பொருணை மியூசியம் நீங்கள் போயிடலாம். ஸோ இங்கே தான் இந்த சுக்கிரஸ்தலம்ங்கிற ஆதிசேஷ பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குது. ஸோ தரிசனம் ஆல்சோ ஃபார் யூ. பை.